நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் தான் அண்ணாவும் அண்ணியும் இருக்காங்க. வந்து கேரளாவில் வாங்கினோம். இதை வந்து நாங்கள் பார்த்து வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. காலையில் வந்து நீங்கள் டெய்லி ஓட்டுறீங்களா? காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் மாதிரி ஓட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஃபஸ்ட் டைம் போட்டால் ஒயிட் வரும், அப்புறம் எல்லோவாக வரும், அப்புறம் கோல்டன் கலர் மாதிரி மூணு தடவை ஆஃப் பண்ணி போட்டோம்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலரில் சூப்பராக இருக்குங்க. வந்து நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் லவ் பண்ணும்போது நான் அவர் வரைஞ்சேன். ஆனால் அவர் வரைக்கும் தெரியுதான்னு தெரியல. நாங்கள் ஒர்க் நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு அவார்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அவார்டு அவருக்கு. குட் மார்னிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய வீடு. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் இதில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் அண்ணாவும் அண்ணியும் இருக்காங்க. அதான் நாங்கள் காமிக்க போகிறோம் ஹோம் டூராக பார்க்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ் காமிக்கிறோம். பாருங்கள் சுற்றி செடி இருக்குது. பாருங்கள் கிறிஸ்மஸ் செடி, நல்லா அழகு செடி. இந்த பூ பாருங்கள் அழகாக இருக்கும், இந்த ஒயிட் கலர் பூ. அது ஏன்னா பூன்னு எனக்கு தெரியல, அழகாக இருக்குது. இது எல்லாமே அழகு செடி தாங்க. இதுவுமே வந்து செம்பருத்திங்க, செம்பருத்தி செடி. இது பாருங்கள் ரோஸ் செடி அழகாக இருக்குது. ஆரஞ்சு கலர் ரோஸ் வச்சுருக்கு. இதில் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வச்சுருக்கு, அழகாக இருக்குது. பட் ரோஸுமாங்களா அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே அழகு செடி தாங்க, மஞ்சள் க்ரீன் கலர் கலந்த மாதிரி இலை. இதுவுமே அழகு செடி தாங்க, இதுவும் அழகு செடி. இது கிறிஸ்மஸ் செடிங்க. அப்புறம் வாங்க செடி பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. கீழே வந்து இலையிலேருந்து இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு. அது செடி பாருங்கள் எனக்கு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதுவும் அழகு செடி தாங்க.
நிழல் வரும், பெருசானா நல்லாதான் இருக்கும். இதுவும் அந்த செடி தாங்க. முன்ன காமிச்சேன்னா நான் சிவப்பு கலரில் தான் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது இருக்குது, 2 வச்சுருக்குது. இது ஒன்று இருக்குது பாருங்கள். இப்படி தொங்கும். இது இந்த மாதிரி நீட்டமாக செடியில் தொங்குது. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்கள், ஒயிட் செம்பருத்தி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒயிட் கலர் செம்பருத்தி ஃபுல்லாக அழகழகாக அங்கங்கே வச்சுருக்குதுங்க செம்பருத்தி. இது அழகு செடிங்க. பார்க்கில், எங்கள் வீட்டில் பார்க்கில் பார்த்துருப்பீங்க, அந்த செடி தாங்க இது. இதில் ஒரு பூ இருக்குங்க. இது வந்து பொறிச்சு மூந்து பார்த்தோம்னா இது பிஸ்கெட் வாசம் அடிக்குங்க இந்த பூ. அதனால் இது எனக்கு பிடிக்கும், இந்த பூ வாசம். அதனால் இந்த செடி எனக்கு பார்க்கறதுக்கு. இது எல்லாமே அந்த செடி தாங்க வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா இலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த செடியில் இருக்கிற இலையும் இதில் இருக்கிற இலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்னான்னு தெரியல. ஆனால் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. இதுலேயும் அந்த பூ வச்சுருக்குதுங்க, அதே பூ தான். ஆனால் இலை மட்டும் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் அழகு செடி தாங்க. பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இதெல்லாம் மொக்கெல்லாம் வச்சு முடிச்சிடுச்சிங்க. சீசன் பெருசாக படர்ந்து வருதுங்க மல்லிகைப்பூ செடி. இது பார்த்திங்கன்னா ஜாதி மல்லிகைப்பூ செடி. செம்ம வாசமாக இருக்குங்க இந்த பூ. மூந்து பார்த்திங்கன்னா நிறையா மொக்கு வச்சுருக்குதுங்க. இது வெடிச்ச ஒன்று அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பொறிச்சு கட்டி வச்சுக்கலாங்க. எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், வாசமாக இருக்கும் அப்படின்ட்டு. மல்லிகைப்பூ மொக்கு வச்சுருக்குதுங்க நிறையா. தான் பாருங்கள், செம்ம வாசமாக இருக்குது. இதுவும் மொக்கு வச்சுருக்குது அங்கங்கே நிறையா மொக்கு. இது இன்னும் பெருசு நல்லா நிறையா வெடிக்க போகுதுங்க. இன்னும் 2-3 நாளில் வெடிச்சிருங்க. பூ பெருசாக இருக்குங்க, அதனால் வெடித்தா பெருசாக இருக்கும் பூ. இது கிறிஸ்மஸ் செடிங்க. இந்த இது 2 வச்சுருக்குறாங்க கிறிஸ்மஸ் செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கள் கார் தாங்க நாங்கள் நிறுத்தியிருக்கோம். கொஞ்சம் வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிழலில் நிறுத்தியிருக்கோம் நாங்கள் எங்கள் காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொட்டாய் தாங்க. இது மாட்டு கொட்டாயா, வண்டி செட்டு தாங்க இது. அதனால் கார் இங்கே நிறுத்தியிருக்கிறோம். இதுதாங்க பேப்பர் பூ. கலர் கலராக இருக்கா, ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர், வெள்ளை கலரு, அந்த மாதிரிலாம் எல்லா கலர்லேயும் இந்த காகித பூ இருக்கும். இங்கே வந்து இந்த ரோஸ் கலர் வச்சுருக்குறாங்க. இதுலேயும் ஒரு சின்ன பூ பூக்குதுங்க, அதுவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப் போட்டிருக்காங்க, 2 பைப் போட்டிருக்காங்க. அதில் தண்ணி வருமா அப்படின்னா வராதுங்க, போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாங்க, இது வந்து இந்த காக்கட்டான், நான் காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பூ அது இந்த செடி தாங்க. இது பூ வச்சுருக்குது. செடியெலாம் கொஞ்சம் இதான மாதிரி செடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூங்க. மஞ்சள் கலர் பூ, இது என்ன பூன்னு தெரியலங்க. ஆனால் மஞ்சள் கலரில் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பாருங்க, ஒரு வண்டு தேன் குடிச்சிட்டு இருக்குது, ஒரு புழு இருக்குது. இது கருவேப்பிலை செடிங்க. எவ்வளோ பெருசு மரமாக வளர்ந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வாழை மரம் செடி, வாழை மரம் பெருசாக இருக்குது. அது தார் இதில் வைக்கல.
நம்ம வந்து வெளியே பார்த்தாச்சுங்க. அப்புறம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, 2 வழி இருக்குது. இது ஒரு வழி, இந்த வழியாகவும் நம்ம உள்ளே போகலாம். வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து மேலே படிக்கட்டு ஏறி வரலாம். இந்த படிக்கட்டாகவும் வரலாம். நான் வெளியிலேருந்து காமிச்சேன், அந்த படிக்கட்டாகவும் வரலாம். அதை வாங்க, இதுதான் எங்கள் அண்ணி வீடு, பார்க்கலாம். இங்கே ஒரு வீடு இருக்குங்க, கிரவுண்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு, அப்புறம் 3rd ஃப்ளோர் மேலே இருக்குது பாருங்கள். 3 வீடு இருக்குது. வாங்க அண்ணி வீடை பார்க்கலாம். எங்கள் அண்ணி வீடு, அண்ணியோடு சேர்ந்து பார்க்கலாம். வாங்க அண்ணி பார்க்கலாம். ஹாய், வாங்க நம்ம வீடு பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். வாங்க. என்ன என்ட்ரன்ஸ்லேயே கொசுவலை போட்டிருக்கீங்க? இது வந்து நாங்கள் பாப்பா வந்து இப்போ தான் பிறந்திருக்காங்க, 11 மந்த் ஆகுது. வாங்க உள்ள வாங்க. சரி, பாப்பா பிறந்தது. ஆனால் கொசு பூச்சிலாம் வந்து இங்கே நம்ம சுற்றி காடு இருக்கனால கொசு பூச்சிலாம் நிறையா இருக்குது. அதனால நாங்கள் எல்லாருக்கும் போட்டிருக்கோம். நாங்கள் சரி அது போட்டிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் எல்லாம் கீ செயின் வந்து தான் பைக் சாவி, அப்புறம் இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் வர கேட் சாவி எல்லாமே நாங்கள் எங்கே மாட்டிக்குவோம். சரி. அடுத்து மாஸ்க் எங்கேயா மாட்டியிருக்குன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. அதனால் வீடு பெருக்கும் போது ஃபுல்லாக எல்லாம் நான் மாஸ்க் போட்டு தான் எல்லாமே பெருக்குவேன். அதனால தான் மாஸ்க் இங்கேயே மாட்டி வச்சிருக்குது. சரிங்க. ஏன்னா காலண்டர் மட்டும் கிளிக்காமல் அப்படியே வச்சிருக்கீங்க. இது ஆனால் பாப்பா வந்து ஒவ்வொரு நாளும் கிளிப்பா. அவருக்கு வந்து அது கிழிச்சு அப்படியே குட்டி குட்டியாக கிழிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அது அப்படியே விட்டுருக்குது. அப்பப்போ ஒரு நாள் கிழிச்சு அதுக்கு 6 நாள் கிழிச்சு எடுத்துருவான். அதனால அதை அப்படியே வச்சுருக்கோம். சரிங்க. அப்புறம் டிவி. இந்த டிவி வந்து நாங்கள் இவங்க பேச்சுலராக இருக்கும் போதே வந்து வாங்கினது. எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க தம்பியும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடு வேறு இடத்துல, நாங்கள் ஃபர்ஸ்ட் பெங்களூரில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மாறுறப்போ அங்கே நாங்கள் யூஸ் பண்ணது. இப்போ நாங்கள் மறுபடியும் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே வந்துட்டோம். அதனால அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். இதுதான் சும்மா இதுக்காக. இது சும்மா அழகாக. எங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து இப்போ வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி நாங்கள் இது மாதிரி இந்த மாதிரி செடியெலாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். சரிங்க. ஆக்சுவலாக இந்த டேபிள் வந்து நாங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணோம். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிஸ்டம் யூஸ் பண்ணோம். சரி, இப்போதைக்கு இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்காக வச்சுருக்கோம். சரிங்க. நீங்கள் இங்கே பெட்டு போட்டிருக்கீங்க, கட்டில் மேலே பெட்டு. எனக்கு வந்து பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும் கட்டிலில் படுக்கிறது. அதனால இந்த கைத்து கட்டில் போட்டு பெட்டு மேலே போட்டு மதியானம் இங்கே தூங்கினா தான் தூக்கம் வருமே. இங்கே தான் படுப்போம் நாங்கள். சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளேஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ நீங்கள் இந்த ஃபோட்டோ ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் லவ் மேரேஜ் தான். இந்த மேரேஜ் வந்து கடைசி வரைக்கும் ஒரு பதட்டமாக இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அதுதான் எங்கள் ஃபேஸில் அப்படி இருக்குது. ஃபோட்டோவில் சிரிக்காமல் இருக்கிறோம். ஏன்னா அப்போ கொரோனா டைம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அப்போ வந்து மாப்பிள்ளை ரெடியாக இருந்தாங்க, பொண்ணு ரெடியாக இல்லை. நான் அங்கேருந்து வந்தால் தான் கல்யாணன்ற மாதிரி எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று நாங்கள் பாஸ் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இது பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது மேரேஜில். ரொம்ப பிடிச்சது இது. ஆக்சுவலாக ஃபோட்டோ வந்து நாங்கள் ஃபோனில் தான் எடுத்தோம். அதனால தான் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. ஆனால் ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ எங்களுக்கு இது. சரிங்க. இதுக்கு ஜன்னலுக்கும் கொசுவல் அடிச்சிருக்கீங்க? ஆமாம், ஜன்னலுக்கும் அடிச்சிருக்கோம். இதுலேயே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய குட்டி குட்டியாக நிறைய பூச்சி வந்து வருது. பாப்பா அங்கே படுக்க வைக்கிறதுனால வந்து இங்கே சேஃப் இல்லைன்னு தோணுச்சு. அதனால எல்லா ஜன்னலு கதவுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சிட்டோம். இதில் இந்த கொசு வலையில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற டைப் மேக்னெட் இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி, ஏன்னா நமக்கு வேணும்னா நம்ம வந்து இப்படி கழட்டி நம்ம வாஷ் பண்ணிட்டு கூட மறுபடியும் போட்டுக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி கேட்டார். உங்களுக்கும் ஏதாவது வேணும்னா இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக ஸ்க்ரீனும் போட்டிருக்கீங்க? ஸ்க்ரீன் வந்து தான் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அதனால அதுவும் போட்டு. இந்த ஃப்ரேம் பற்றி சொல்லுங்கள். இந்த ஃப்ரேம் வந்து ஆக்சுவலாக வளகாப்பப்போ வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு பவித்ரன் அண்ணா தான் வந்து இது பண்ணினாங்க. எங்களுக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்தது. வளகாப்புக்கு முந்தின நாள் நைட்டு தான் வந்து இது காமிச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வளகாப்பு அன்னைக்கு அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்கள் தானே அந்த ஃபோட்டோ எடுக்கிறது? அந்த மாதிரி தான், பாப்பா வயிற்றில் இருக்க மாதிரி. சரி, பைத்தியநாளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. சரி, சோஃபா பார்க்க நல்லா இருக்கு. எங்கே வாங்கினீங்க? நாங்கள் இது வந்து கேரளாவில் வாங்கினோம்.
இதை வந்து நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. காலையில் எழுந்திரிச்சா ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. கேரளாவில் போயிட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். அங்கே போய் ஆர்டர் கொடுத்து எப்படி எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கினது. இந்த மேட்டு எல்லாமே வந்து நாங்கள் சோஃபா செட்டோட நாங்கள் வந்து பார்த்து வாங்கினோம். இந்த இதுக்கு வந்து சும்மா இங்கே வச்சு டீ குடிக்கிறதுக்காக டீ குடிக்கிறதுக்கு டிவி பார்க்கும்போது காலை தூக்கி இங்கே உட்காந்து பார்ப்போம். அதுக்காக நாங்கள் வந்து இது அதுக்கு யூஸ் பண்ணுறது. பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குது. அது பின்னாடி ஒரு ஜன்னலுக்கு இங்கே வந்து பால்கனி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம் பற்றி சொல்லுங்கள். அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த ஃப்ரேமும் வந்து பவித்ரா தான் வந்து இது பண்ணது. இது எல்லாமே வந்து இந்த கலர் வந்து பிங்க்கு, இது பிங்க்கு, இது ப்ளூவு. பிங்க்குனா கேர்ளு, ப்ளூனா பையன். மேக்ஸிமம் எல்லாம் வந்து பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ளூ தான் இருக்கும். நானும் அவருமே மேலே அந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது வந்து நானும் அவருன்னு வச்சோம். பையன் நினச்சி தான் வச்சோம். கடைசியாக பாப்பா தான் பிறந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறம் மேலே வந்து அந்த கார் எல்லாமே இவருக்கு இந்த குட்டி குட்டியாக கார் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆசை. அதனால எங்கே பார்த்தாலுமே இந்த குட்டி குட்டியாக கார் வாங்கி வச்சிருவாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இது வந்து எல்லாரோட கை இதுவும் இருக்கும். மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னா அது ஒரு ஃப்ரேம் போட்டு நாங்கள் வச்சுட்டோம். சரி. இப்போ இந்த டேபிள் எதுக்காக போட்டிருக்கீங்க? இந்த டேபிளில் வந்து நாங்கள் டேபிளில் வைக்கிற திங்ஸோட நாங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா வச்சுருக்க திங்ஸ் தாங்க நிறைய இருக்குது. இதெல்லாமே வந்து பாப்பாவுக்கு நிறைய தேவையில்லாத பொருள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பாப்பா அது எல்லாம் திங்ஸு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அதே தான் கிடக்கு. பாப்பாவோட பொம்மை அது எல்லாமே. இதெல்லாம் அவங்க சித்தப்பா பெரியப்பா இப்போ அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் வேலூர் தாத்தா பாட்டி எல்லாம் வாங்கி கொடுத்த பொம்மை எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அந்த பாப்பாவுக்கு போட்டு இது டானி கொடுக்கறது எல்லாமே அங்கே வச்சிருக்கிறோம். கீழே எனக்கு ஒரு சைக்கிள் வந்து நீங்கள் டெய்லி ஓட்டுறீங்களா? காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் மாதிரி ஓட்டிட்டு வரேன். அப்படியா? சைக்கிள் தாங்குதா? இது வந்து பாப்பாது. இப்போலாம் கையிலேயே பிடிக்க முடியறது இல்லை. 11 மந்த் பேபி இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கேயும் பிடிக்கிறதுக்கு இல்லை, கையில் எட்டுறதுக்கு இல்லை. போய் வேகமாக பிடிச்சி இழுத்து எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. இது பாப்பாவோட சைக்கிள். ஃபுல் டைம் இதுலேயே தான் அவங்க வேலையாக இருக்கிறாங்க. இந்த ஃப்ரேம் பற்றி 2 ஃப்ரேம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது 2 ஃப்ரேம் வந்து வளகாப்பில் எடுத்தது. இது வந்து இது என்னோட வீடு, என்னோட வீட்டு ஆட்கள். இது வந்து எங்கள் அப்பா, இவங்க எங்கள் அம்மா, இவங்க எங்கள் பெரிய அண்ணா, இவங்க எங்கள் பெரிய அண்ணி, இவங்க எங்கள் சின்ன அண்ணா. அவங்களுக்கும் அப்போ வந்து வளகாப்பப்போ மேரேஜ் சின்ன அண்ணியை பார்த்து வச்சுருந்தது. அப்போ பார்த்து வச்சுருந்தோம். அப்போ வளகாப்பில் வந்து என்னோடய குடும்பம். இது வந்து எங்கள் குடும்பம், நாங்கள் இருக்கிற ஃபேமிலி ஃபோட்டோஸ். இது வந்து எங்கள் மாமா, இவங்க எங்கள் அத்தை, இவங்க எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா, அவங்க ஒய்ஃபு. இவங்க வந்து அவங்க பாப்பா, பேர் வந்து புகழ்யா. இவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி, அவங்க ஒய்ஃபு. அவங்களுக்கும் இப்போ தான் வந்து குட்டி பாப்பா பிறந்திருக்காங்க. இப்போ தான் 2 மந்த் ஆகுது. 3 பொண்ணுங்களுமே பயங்கர சேட்டை. அதுக்கு மட்டும் எந்த இதுவும் இல்லை, 3 பேருமே பயங்கர சேட்டை. இந்த வாட்ச் நான் கீழேயும் பார்த்தனே, எங்கேயும் இருக்குது. இந்த வாட்ச் கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 3 பேர், என் ஹஸ்பண்டுக்கு அண்ணன் தம்பி 3 பசங்க. அவங்க 3 பேர் வீடும் இதே மாதிரி தான் இருக்கும். வாட்சுமே வந்து 3 பேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி ஒரே இதை மாட்டி. இந்த லைட் அழகாக இருக்கே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த லைட்டை பெங்களூர்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணோம். இதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டெப் எடுத்தது எல்லாமே வந்து மாமா தான், எங்கள் மாமனா. அவங்க தான் இது எல்லாமே ஸ்டெப் எடுத்தாங்க. ஒயிட் கலர் லைட் அழகாக இருக்குது. ஒயிட்லேயே எரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆஃப் பண்ணி போட்டு பாருங்கள். எல்லோ கலரில் எரியுது, அதுதான் அதோட மேஜிக்கு. அப்படிங்களா? இதில் வந்து 3 கலராக வரும். ஃபர்ஸ்ட் டைம் போட்டால் ஒயிட் வரும், அப்புறம் எல்லோவாக வரும், அப்புறம் கோல்டன் கலர் மாதிரி 3 தடவை ஆஃப் பண்ணி போட்டோம்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலரில் சூப்பராக இருக்குங்க. அது அதோட மேஜிக். அவ்வளோதான் ஹால். அவ்வளோதான், இவ்வளோதான் எங்கள் ஹாலு. அவ்வளோதான். அடுத்தது வந்து பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. வாங்க, இதுதான் எங்கள் பெட்ரூம். பார்க்க அழகாக இருக்குங்க. கபோர்டில் அடிச்சிருக்கீங்க, நீட்டாக இருக்குது.
அப்புறம் இது என்ன 2 இது வச்சுருக்கீங்க, சிஸ்டம் வச்சுருக்கீங்க, கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க ஒரே இதில்? அவங்க வந்து எப்படின்னா ஃபுல் டைம் ஒர்க்லேயே இருப்பார். இது வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு. பெங்களூர் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது. இங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருக்கோம். பாப்பா இப்போ பிறந்தனால சரி எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால அது ரெண்டுமே அவர் தான் யூஸ் பண்ணுறாரு. பார்த்தா அது வந்து ஃபுல் டைம் 24 ஹவர்ஸும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், கேப்பே இருக்காது. அதுவும் அங்கே உட்காந்துட்டு எனக்கு ஒரு டென்ஷன் ஆகிறது என்னன்னா இந்த டீ தான் கேட்பாரு. 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அது ஒன்று தான் இந்த இடத்துல டென்ஷன் ஆகுது. ஒன்று தான். இது என்னதுங்க பச்சை கலரில் ஏதோ வச்சு? இது வந்து இப்போ அந்த ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா கரெக்டான டைமுக்கு வந்து அவர் சாப்பிட மாட்டுறாரு. ஸோ அதனால் இங்கே ஒரு குட்டி இது வச்சிட்டோம்னா அந்த டைம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் அப்படின்றதுக்காக வச்சேன். ஆனால் வச்சது இருக்குது. ஆனால் டைம் அதுக்காக சேர் வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபோன் வச்சுக்குவார், ஃபோன் ஸ்டாண்டு மாதிரி. ஸோ அதில் ஃபோனில் வந்து ஏதாவது போட்டு அது அப்படியே ஒர்க் பண்ணுவார். ஸோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 24 ஹவர்ஸில் வந்து 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுன்னா மீதி மணி நேரம் இங்கே வந்து நல்லா தூங்குவார், ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இது பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒர்க்கு அதிகம். ஆமாம், ஒர்க்குமே ரொம்ப ப்ரெஷர் அதிகம். இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்போ புதுசில் எடுத்துருப்பீங்க போல். இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு ஹனிமூனுக்காக போனோம். இவரோட அண்ணன் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அவங்க அப்போ வந்து சேலத்துல தான் இருந்தாங்க. ஸோ அங்கே ஏற்காடுக்கு போனோம். அங்கெல்லாம் ஏற்காடு போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கேருந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனால் அங்கே எடுத்தது தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்தோம். இது என்ன செடி மாதிரி வச்சுருக்கீங்க? இது வந்து இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அங்கே வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. செடிக்கு தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் இது தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் லவ் பண்ணும்போது நான் அவர் வரைஞ்சேன். ஆனால் அவர் மாதிரி தெரியுதான்னு தெரியல. இல்லை என் கண்ணுக்கு அவர் மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து நான் ஒரு தடவை கூட அழிக்கலை. அப்படியே நான் ஒரு ஃபோட்டோ பார்த்து அப்படியே வரைஞ்சேன். எரேசர் யூஸ் பண்ணல, அது ஒரே இதாக தான் வரைஞ்சது. அதனால இது ரொம்ப ஸ்பெஷல். அவரோட கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணேன். எனக்கு அவரு மாதிரி தெரியல, உங்களுக்கு தெரியல தெரியாது. நல்லா இருக்கு. இது வந்து அவர் இப்போ வந்து புது கம்பெனிக்கு மாறியிருந்தோம். இது வந்து பழைய கம்பெனியில் வந்து அவர் ஒர்க் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார் அந்த இதில். ஸோ அங்கே ஒர்க் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அவார்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அவார்டு அவருக்கு சர்டிஃபிகேட்டு அவார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அடுத்தது வந்து இங்கே அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூம் தான், அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. அடுத்தது வந்து இதுதான் நாங்கள் படுக்கிற பெட்டு. அதாவது அவரு படுப்பார், அவர் படுத்து ரெஸ்ட் எடுக்கிற பெட்டு. ஸோ இது வந்து நாங்கள் பெங்களூரில் தான் வாங்கினோம். பெங்களூரில் தான் ஆர்டர் போட்டோம். இது வந்து உள்ள ஸ்டோரேஜும் இருக்குது, 4 ட்ராவும் இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கும். அது வந்து ரொம்ப வெயிட். நாங்கள் வந்து அங்கே பெங்களூர்ல இருக்கும்போது 4th ஃப்ளோரில் இருந்தோம். அவர் தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது வந்து ஓப்பன் மாதிரியா இல்லை கீழே? கீழெல்லாம் ஓப்பன் கிடையாது. ஸ்டோரேஜ் வந்து அங்கே உள்ள இருக்கு, நான் காமிக்கிறேன். இது வாங்கிட்டுக்கப்புறம் ஒரு 10 days எங்களால் படுக்க முடியல. இதில் இது இந்த வுட்லேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு, ஃபர்னிஷ் பண்ண ஸ்மெல் வந்துச்சு. அதனால எங்களுக்கு ஒரு 10 days-ஆக வந்து அதில் படுக்கவே முடியல. அவ்வளோ ஆசையாக வாங்கினோம். ரொம்ப நாள் யோசித்தோம், சரி வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. அப்புறம் சரி முடிவே பண்ணிட்டோம், சரி ஒரே தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூரில் வாங்கினது தான். பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ் இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. உள்ள வந்து தலகாணி, பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது. இது என்ன அழகாக இருக்குது பார்க்கவே. 2 பாய்கள். இது ரெண்டுமே வந்து ப்ரெக்னென்சியில் தான் வந்து கிடச்சிச்சு.
ஆக்சுவலாக இந்த பொம்மை தனி, இந்த ஊஞ்சல் தனி. ஆமாம். இந்த பொம்மை வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோட பர்த்டேக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணார். சர்ப்ரைஸாக கொடுத்தாரு. அந்த டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாயா கேர்லாம் தெரியலன்னா பாய் கேர்ள் ரெண்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த ஊஞ்சல் வந்து அவங்க பவித்ரன் அண்ணா தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த வளகாப்புல இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்பெஷல். இது என்ன 2 டோர் இருக்கு, நடுவில் இருக்காங்க, எப்படி இது சொல்லுங்க? இது வந்து எனக்கு சீராக வந்துச்சு. என் கல்யாணத்துக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து சீர் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து இதை வந்து ஒரே இதாக வாங்கலான்னு தான் பார்த்தோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக இல்லை ட்ரெஸ் வைக்கிறதுக்கு தனியாக வாங்குறதோட நம்ம ஒரே இதாக செட்டாக வாங்கிக்கலான்னு. இந்த பக்கமும் ஸ்பேஸ் இருக்கும், இந்த ஸ்பேஸு நடுவில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் இங்கே லைட்டும் இருக்கும். நம்ம பின்னாடி கனெக்ட் பண்ணோம்னா லைட்டும் போட்டுக்கிற மாதிரி. இதை சீராக கொடுத்தாங்க. அழகா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மேலே நீங்கள் கபோர்டு அடிச்சிட்டிங்க. ஆமாம், இந்த கபோர்டு. ஆமாம், இந்த கபோர்டு வந்து நாங்கள் இப்போ பக்கமாக தான் அடித்தோம். இப்போ பாப்பா எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி 3rd monthல தான் எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள் வீட்டுக்கு. அப்போ வந்து தான் அடித்தோம் அந்த கபோர்ட்லாம். அதே மாதிரி இந்த கபோர்டும் அது அடிக்கும் போது இந்த கபோர்டும் அடித்தோம். இதில் வந்து என்னன்னா கீழே வந்து வீலும் இருக்கும். நமக்கு வேணும்னா நம்ம வந்து தள்ளிட்டு போய் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் யோசிச்சாரு. அவர் யோசிச்சு இது பண்ணாரு. இங்கே வந்து தலைவாணி பெட்ஷீட் வச்சுருக்கிறோம். இது மேலே ஒரு கபோர்டு தனியாக வச்சுருக்கீங்க? இங்கே மேலேயும் வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் இது மட்டும் தான் இருந்தது, கதவு எதுவுமே போடாமல் தான் இருந்துச்சு. சரி, கபோர்ட் போடும்போது இதுவும் போட்டுக்கலாம். இங்கேயும் வந்து நிறைய ஸ்பேஸ், நல்லா உள்ள தள்ளி நிறைய ஸ்பேஸ். அதனால அதுக்கு ஒரு கபோர்டு போட்டீங்க. அடுத்தது இங்கே வந்து வெயிட் மிஷினு. இது வந்து வெயிட் மிஷினு. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீயாக இருப்பார். ஸோ அதனால் அப்பப்போ வந்து இதை வந்து செக் பண்ணிக்கிட்டு அவங்க உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்குவாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து எங்கள் சின்ன பெட்ரூம். இதுதான் எங்கள் பெட்ரூம். கொசு வலை அதெல்லாம் எல்லா ரூம்லேயுமே இருக்கும். ஆனால் இந்த ரூமில் வந்து நாங்கள் அதிகமாக படுக்க மாட்டோம். கெஸ்டஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் படுக்கிற மாதிரி தான் இந்த ரூம். வாங்க அடுத்த ரூம் போகலாம். வாங்க அந்த பெட்ரூம் போகலாம். வாங்க, இது வந்து எங்களோட பெட்ரூமு. வாங்க பார்க்கலாம். என்ன இது, நான் ரூம் நினச்சி உள்ள திறக்கிறேன், உள்ள போக முடியல. இங்கே என்ன எது மிரர் வச்சிருக்கீங்க? இங்கே வந்து அதான் ட்ரெஸ் சேஞ்ச் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய மிரராக வச்சிட்டோம். இது வந்து பாப்பாவோட கபோர்டு. ஃபுல்லாக பாப்பாவோட திங்ஸ். ஆமாம், பாப்பாக்குனே தனியாக. அவன் இப்போ ரீசெண்டாக தானே அடிச்சோன்னு சொன்னேன். இது பாப்பாக்குன்னு தனியாக அடிச்சு வச்சிருக்கோம். நிறைய பேர் இங்கே ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு நேராக போய் இடிச்சுக்கிறதும் நிறைய பேர். நானும் போயிட்டேன். அது மாதிரி இடிச்சுக்கிட்டவங்களும் நிறையா இருக்காங்க. சரி சரி. இதுதான் பாப்பாக்காக வாங்கி வச்சிருக்கீங்க? பாப்பாக்காக வாங்கினது. இப்பதான் பக்கமா வாங்கணும். இது ஏபிசிலாம் எழுதி போட்டு வச்சுக்கிறீங்க. இப்படின்னு இதை பார்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க படிக்கிறீங்களா? இல்ல இல்ல, இது பாப்பாக்காக வாங்கினது. அவன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே காமிச்சிட்டு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேலண்டரும் பாப்பாக்காக தான் விட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா நைட்டு தூங்க மாட்டாங்க, அதனால நைட் ஷிஃப்ட் பார்ப்போம். அப்போ வந்து இந்த பேப்பர் ஒன்று கிழிச்சு இது பண்றதுக்கு அவங்க விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கும், அதனால விட்டு வச்சிட்டோம். சரி சரிங்க. அதுக்கப்புறம் வாட்ச். இந்த வாட்ச் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கணும். இது வந்து ரேடியம் வாட்ச். அது வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணாதான் தெரியும். ஆனா பாப்பா இருக்கறனால இந்த சின்ன லைட்டு தான் போடுவோம். அது போட்டுருக்கனால அவ்வளோ தெரியாது. வாங்கிய ஃபோன்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? இது என்ன, இது புதுசா இருக்க மாதிரி இருக்கு. இது பெட்டா இல்ல? இது வந்து பெட்டு தான். இதுவும் வந்து பெங்களூர்ல தான் வாங்கணும். இது வந்து தான் வாங்கணும். நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் வாங்கணும். இது வீடு ஷிஃப்ட் பண்ணோன்னே இது இப்ப சும்மா தான் நிக்குது. ஆமா, ஏதாவது ரிலேஷன்ஸ் வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து கபோர்டு வச்சிருக்கோம் சின்னதா. இதுல வந்து பாப்பாவோட திங்ஸ் தான் வச்சிருக்கோம். பேம்பர்ஸ், டிஷ்யூ பேப்பர் எல்லாமே வந்து பாப்பா தான் வச்சிருக்கோம். அடுத்தது வந்து பெட்டு. இது வந்து கல்யாணத்துக்கு சீராக வந்துச்சு. இது வந்து வேலூர்ல வந்து நாங்க பார்த்து பிடிச்சிருந்து அங்கிருந்து இங்க வர வச்சோம். சரி சரி. அதனால இது ரொம்ப பிடிச்சது. இதுலயும் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த பெட்ல இருந்த மாதிரியே இதுலயும் வந்து இங்கெல்லாம் ஸ்டோரேஜ் இருக்கு. உள்ள பெட்ஷீட்டு எல்லாம் வச்சிருக்கோம். உள்ள ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து சாஞ்சு கூட உட்காந்துக்கலாம். சாஞ்சு உட்காந்துக்கிற மாதிரி. அதான்
இங்கே நாங்கள் படுக்கிறது இங்கே தான். பாப்பா நான் 3 பேரும் இந்த ரூமில் தான் படுப்போம். இந்த கபோர்டுமே அதான் இப்போ தான் போட்டோம். அடுத்தது வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கபோர்டு அந்த பெட்ரூமில் பார்த்துருப்பீங்க. அந்த கபோர்டு எல்லாமே வந்து ஒன்றா தான் அடிச்சது. ஸோ இது வந்து நாங்கள் ட்ரெஸ் வைக்க இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீரோ மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் வர மாதிரி இருந்துச்சு பெங்களூர்லேருந்து. ஸோ அதனால அது போதும்னு வச்சுருந்தோம். சரி இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் கபோர்டு எல்லாமே அடித்தோம். அந்த சைடு எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸஸ், இந்த சைடு ஃபுல்லாக இருந்து வச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சாரு. இதில் வந்து இந்த யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே, அதாவது அழுக்கு துணி எல்லாமே வந்து இங்கே போட்டுக்கிற மாதிரி, அது கபோர்ட்லேயே வந்து அடிச்சுக்கிட்டோம். இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே உள்ள துணி போட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணி நம்ம ட்ரெஸ்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். துவைக்கும் போது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு ட்ரா கொடுத்துருக்கு. கீழே ஒரு ட்ரா இருக்கு, இங்கே ஒரு கபோர்ட் இருக்கு. இது வந்து சூட் கேஸு அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த கபோர்டு வந்து வச்சுருப்போம். நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க வந்து பெங்களூர்ல வந்து வீடு பார்க்கும்போது நாங்க ஒரு வீட்டுல பார்த்தோம். இங்க வந்து உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் இந்த ஜன்னல் கீழே. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதனால இங்க உட்கார்ற மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து இந்த மாதிரி அடிச்சோம். சரி சரிங்க. நீங்க வெளியில இருந்து இப்படி காத்துலாம் வந்ததும் காத்து நல்லா ஜில்லுன்னு, ஏன்னா சுத்தியும் காடு அந்த மாதிரி இருக்கனால இங்க வந்து நல்லா காத்து நல்லா இருக்கும். ஏசியே போட தேவையில்ல, ஜில்லுன்னு நல்லா இருக்கும். இந்த ஃப்ரேம் இது இப்போ எடுத்ததும் இது 3மே வந்து எங்க வளகாப்புல தான் எடுத்தோம். இது வந்து என்னோட டெலிவரிக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. இது அம்மா வந்து இந்த சாரியில வந்து ஒரு தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆமா, அப்ப வந்து அங்க வேலூர்ல எங்க வீட்டுல வந்து எடுத்தது. இது அட்டாச் பாத்ரூம். இங்க வந்து இந்த ரூம்ல ஒரு அட்டாச் பாத்ரூம். அதே மாதிரி இது வந்து வளகாப்பு அன்னைக்கு எடுத்த போட்டோ. வளகாப்பு எடுத்தது. ஆமா, இது வந்து வளகாப்புக்கு அடுத்த நாள் வந்து நாங்க வீடியோ போட்டோ ஷூட் பண்ணோம். அது நல்ல மெமரிஸா இருந்துச்சு. அந்த வீடியோவும் இன்னும் இருக்கு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் போட்டோ எடுத்து அதுதான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். சரி சரிங்க. அப்புறம் ஏசியும் இப்ப ரீசெண்டா தான் வாங்கினோம். சரி, பாப்பா இருக்கனால ரொம்ப இதா இருக்கும்னு சொல்லிட்டு ஏசியும் பக்கமா தான் வாங்கணும். ஆனா அதிகமா யூஸ் பண்றது இல்ல, வெளியில இருந்து வர காத்து நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றோம். பாருங்க, இதனாலதான் சுத்தியும் எல்லா செடி மரமா இருக்கும். இதனாலதான் ஏசி வேணாம், வெளிக்காத்தே போதும். நீங்க பார்த்தாலே தெரியும். ஆமாங்க, சரியான காத்தா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, ஈவினிங் டைம் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, இங்கே நம்ம நின்று ஏதோ பேசுறது இல்லை, ஏதோ டீ குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நார்மலா பேசிக்கலாம். அங்க எல்லாமே ஃபுல்லா ஆறா இருக்கு. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. நல்லா இருக்கும், நல்லா பிடிச்ச பிளேஸ் இது. அதிகமா இங்கதான் இருக்கும். சரி. அப்புறம் இந்த பெல் வந்து நாங்க பெங்களூர்ல வாங்கினோம். இதை வந்து நாங்க அந்த சவுண்ட் வந்து மைல்டா வரணும் அப்படின்றதுக்காக நாங்க பார்த்து வாங்கினது. இது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது எங்களுக்கு. இந்த சவுண்ட் ரொம்ப மைல்டா இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் காத்துல. அதனால ஒரு ரிலாக்ஸேஷன் எங்களுக்கு கிடைக்கும். அதனால வாங்கி மாட்டிட்டோம். சரி சரிங்க. சரி, அவ்வளோதான். அவ்வளவுதான். இதுதான் எங்க பெரிய பெட்ரூம். அடுத்தது நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சரி சரி, அடுத்தது கிச்சன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம்.